ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணா ஹோம் கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம டிராகன் ஃப்ரூட்டை விதையிலேருந்து எப்படி முளைக்க வச்சு ஒரு செடியாக வளர்க்குறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது டிராகன் ஃப்ரூட்டோட விதை. இதை வந்து நான் பழத்துலேருந்து தனியாக பிரித்து எடுத்து காய வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 2-3 நாள் நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பழத்துலேருந்து அந்த சின்ன சின்ன பீஸ்லாம் அந்த விதையில் ஒட்டிகிட்ருக்கும். அதெல்லாம் ரொம்ப பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்கும். அதனால் காய கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நம்ம ஒரு 2-3 நாள் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நான் விதைக்க போகிறேன். அதுக்காக இங்கே மண் கலவையை நான் தயார் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இதில் வந்து என்னென்ன கலந்துருக்கேன்னா 2 பங்கு சாண எரு, 1 பங்கு தோட்ட மண். இதை நான் கலந்து இதில் ஃபில் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம இந்த விதையை எடுத்து போட்டுடலாம். இது வந்து இந்த பிளேட்டில் நல்லா ஒட்டிகிட்ருக்கு. அதனால முதல்ல இந்த பிளேட்லேருந்து அதை பிரித்து எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், விதையெல்லாம் பேர்த்து எடுத்துட்டேன். அதில் நல்லா ஒட்டிட்டு இருந்தது. இன்னமும் கூட அந்த பிசுபிசுப்பு தன்மை இதில் இன்னும் நல்லா தெரியுது. இப்போ நம்ம இதில் போட்டுட்டு மேலே ஒரு லேயர் இதே மண்கலவை ஃபில் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி விட்டுடலாம். விதைகள் எல்லாம் ஒன்றா தான் விழுது. அதனால் நம்ம கையால் தனித்தனியாக பிரித்து விட்டுக்கலாம். கொஞ்சம் இடைவெளி விட்டு விழுற மாதிரி இதை போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு இடைவெளி விட்டு விதை விழுற மாதிரி தூவிட்டேன். இதுக்கப்புறம் இதுக்கு மேலே இந்த பாட்டில் ஃபில் பண்ணியிருக்க அதே மண் கலவையை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மேலே ஒரு லேயர் இதை போட்டுட்டு நம்ம தண்ணி விட்டுடலாம். லைட்டாக அந்த விதை மேலே தெரியாத அளவுக்கு கவர் பண்ணிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், விதைகள் வெளியில் தெரியாத அளவுக்கு நம்ம மண்ணை போட்டு கவர் பண்ணியாச்சு. இப்போ உங்கள் கையோட இந்த விரல்களோட பின்பக்கத்தை வச்சு லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து அழுத்துங்க. ஏன்னா அது வந்து விதை வந்து மண்ணோட நல்லா செட் ஆகிறதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறோம். நம்ம இப்படி பண்ணும்போது மண் வந்து நல்லா விதை வந்து மண்ணில் நல்லா செட் ஆகி சீக்கிரமாக முளைக்கும். இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து அழுத்துங்க. ரொம்ப அழுத்தக்கூடாது, வச்சு வச்சு எடுத்திங்கனாலே போதும். அது நல்லா செட் ஆகிடும். நம்ம விதையை போட்டு முடிச்சாச்சு. இப்போ தண்ணி விடுறது எப்படி நம்ம பார்த்துடலாம். எப்போவுமே நம்ம நாற்று விடுற விதையை போட்டு நம்ம நாற்று விடுறோன்னா அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் அதோட மூடியில் ஹோல் சின்னதாக ஹோல் போட்டு அதால் தண்ணி விடுங்க. இங்கே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இதால் விட்டிங்கன்னா தான் நம்ம மண்ணில் போட்ட விதை மேலே வராமல் இருக்கும். நம்ம அப்படியே ஊற்றினோன்னா மேலே வந்துடும். அப்புறம் நம்ம பண்ணுற முயற்சி வேஸ்ட்டு தான். அதனால் இந்த மாதிரி ஒரு பாட்டிலால் தண்ணி ஊற்றுங்க. இந்த மாதிரி பாட்டிலால் மண்ணை டிஸ்டர்ப் பண்ணாமல் லைட்டாக அந்த தண்ணி விடணும். தண்ணி விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம விதை போட்டிருக்க அந்த பாட்டில் வந்து அடியில் ஹோல் இருக்குது. இது உங்களுக்கு காட்ட முடியாது. இப்போ நான் முதல்ல சொல்லியிருக்கணும். இங்கே வந்து நம்ம ஊற்றுற தண்ணியில் எக்ஸஸ் ஆன தண்ணி கீழே வந்துடும். இதோ பாருங்கள், சொட்டி கீழே வந்துட்டுருக்கு தண்ணி. இந்த மாதிரி நீங்கள் நாற்று விடுற பாட்டோ இல்லை செடி நடுற பாட்டோ எதாக இருந்தாலும் அதில் ஹோல் இருக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா நம்ம ஊற்றுற தண்ணியில் அதிகமாக இருக்கக்கூடிய தண்ணி கீழே வடிஞ்சு வந்துடணும். இல்லைன்னா வேரல்கள் வந்து செடி செத்துடும். அது ரொம்ப முக்கியம். அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. இந்த ஒரு பாட்டில் நான் போட்டு முடிச்சிட்டேன். இந்த அடுத்த பாட்டிலையும் நான் இதை போட்டுருவேன். ஒரு வாரத்துக்கு அப்புறம் இந்த விதைகள் எப்படி முளைச்சிருக்கு நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிராகன் ஃப்ரூட் விதைகளை போட்டு 2 மாதம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா முளைச்சிருக்கு விதையெல்லாம். நல்லா கொஞ்சம் கொஞ்சம் வளர்ச்சியும் தெரியுது. பாருங்கள், குட்டி குட்டி அழகாக கள்ளி செடி மாதிரி சின்னதாக வளர்ந்துருக்கு. இது இன்னும் 1 மாதத்துக்கு இந்த பாட்டில் தான் இருக்கணும். இன்னும் கொஞ்சம் வளரணும். ஏன்னா நம்ம இப்போ எடுத்தோன்னா செடி இறந்து போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால இன்னும் 1 மாதத்துக்கு இதிலே கொஞ்சம் வளரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வேறு பாட்டுக்கு மாற்றி வச்சு அதுக்கப்புறமும் இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் தான் நம்ம தரைக்கு மாற்றி வைக்கணும். ஏன்னா அது வெளியில் நடும்போது அதோட அந்த தட்பவெப்பத்தை தாங்குற அளவுக்கு அது வளர்ந்துருக்கணும். அப்போ தான் அது நம்ம வெயிலில் நட்டாலும் தாங்கி நின்று வளரும். அது வரைக்கும் அது நம்ம பார்த்து தான் வளர்க்கணும். ஏன்னா டிராகன் ஃப்ரூட்டில் நம்ம விதையிலேருந்து வளர வைக்கிறோங்கிறதால அது பொறுமையாக தான் வெளியில் நடணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டிராகன் ஃப்ரூட் விதை போட்டு 3வது மாதம் போயிட்டுருக்கு. பாருங்கள், நல்லா வளர்ந்துருக்கு. ஓரளவுக்கு நல்ல வளர்ச்சி. இது கொஞ்சம் வளர்ந்ததால் அதை மட்டும் நான் பிரித்து ஒரு 4-5 செடி ஒரு பாட்டில் வச்சுருக்கேன். இன்னும் குட்டி குட்டி விதையெல்லாம் இப்போ தான் முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னமும் கொஞ்சம் கூட வளரணும். நல்ல ஓரளவுக்கு 1 அடி ஹைட் வர வரைக்கும் நம்ம உள்ளே வச்சு தான் வளர்க்கணும். பாதி வெயில் பாதி நிழல் இருக்கிற மாதிரி இடத்துல வச்சு வளர்க்கணும்.
ஏன்னா இது ஓவர் வெயில் இந்த நாற்றுலாம் தாங்காது. அதனால கொஞ்சம் நல்ல நிழலான இடத்துல வச்சுக்கோங்க. பாதி நேரம் வெயில் இருந்தால் போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்துலேயே நம்ம கிரேப் செடியும் விதையிலேருந்து வளர்த்தது. இதை நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் இதை பற்றின வீடியோ இருக்குது. விருப்பம் இருக்கவங்க அதை பாருங்கள். பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எந்த ஒரு செடியுமே நம்ம கிளைமேட்லேயும் வளர்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப குளிர் பிரதேசத்தில் இருக்க செடிங்களாக இருந்தால் ஓரளவுக்கு நிழப்பாங்கான இடத்துல வச்சா அதையும் நம்ம கிளைமேட்டுக்கு வளர வைக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த செடி ஃப்யூச்சரில் காய்ச்சி அதுலேயும் நம்ம அறுவடை எடுக்கிற வீடியோலாம் நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.